மோகன், மாம், நீங்க 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 எப்பமா வந்தீங்க? எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. பாருங்களேன், நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கூட உட்காந்து என்னால பேச முடியல. ஸ்விம்மிங்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கியா? ஆமாம்மா, நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் நிம்மதியாவே இல்லை. அதான் ஸ்விம்மிங் பண்ணலாம்னு நினைச்சேன். அது பண்ணா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. அதான். ஆனா எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட பேசினாலே எனக்கு அந்த நிம்மதி தானா கிடைச்சிடும். மோகன், ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம மனசுல குழப்பம் ஏற்படும். அது பேசுறதுனால இல்ல, அந்த விஷயத்தை மறுபடியும் சரி பண்றதுனாலதான் சரியாகும். எனக்கு நீங்க சொல்றது புரியலமா. இதுல நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு புரியல மோகன். ஏன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. என்னோட பையன் மோகன் எப்பவும் எந்த தப்பும் செய்ய வாய்ப்பே இல்லை. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. யாரு மோகன் கிட்ட எனக்கு எதிரா பேசுறதுன்னு பார்க்கலாம். காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? சொல்லுங்க. நானும் தியாவும் எப்பவுமே சந்தோஷமா இருந்திருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாரு மோகன், நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆனா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். இந்த நேரத்துல நிஷாந்திய நிச்சயம் பண்ணிக்காத. தியா ரொம்ப கஷ்டப்பட்டு நிச்சயத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கா. யாருக்காக? உங்க 2 பேருக்காகவும் தான். இப்ப அதே இடத்துல அதே நேரத்துல இன்னொருத்தியோட நிச்சயம் பண்ண போற. இது ரொம்ப தப்பான விஷயம் மோகன். அந்த பொண்ணோட மனசை இவ்வளவு கஷ்டப்படுத்தாத. மோகன், 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 எங்க இருக்க மோகன்? இங்க பாரு, உன்னோட காதலி உன்னை அழைக்கிறா மோகன். தியா அவளோட கனவு உலகத்திலேருந்து வெளியே வராளோ அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு நல்லது. நான் என் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ தியாவும் மூவ் ஆன் ஆகணும். அப்போதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன்னோட நிஷாந்தி உன்னை அழைக்கிறா மோகன். என்கிட்ட வந்துற மோகன். மோகன், நீ வந்துட்டியா? எப்பெல்லாம் நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கேனோ அப்பெல்லாம் நீ என்ன கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது தெரியுமா? இததான் காதல்னு சொல்லுவாங்க. உன்னை பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் பல யுகங்கள் கடந்த மாதிரி இருக்கு. என்னோட டவலை கொடுக்குறியா ப்ளீஸ்?
இந்த தியா என்னோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னால எப்படி அவளை பார்க்க முடியல? அப்படின்னா அன்னைக்கு பாலைவனத்துல டென்ட்ல மோகனா இருந்தா. மோகன் எப்பவும் இப்படி இல்லையே. எப்பவும் அவன் லைனை கிராஸ் பண்ணதில்ல. அவனே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லுவான். இப்ப எப்படி? என்னோட மோகனை இந்த பொண்ணு கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்கா. இவதான் ஏதோ பண்ணிருக்கா. அது என்ன நான் உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். நிஜமாவே இந்த மூலிகை தான் அவகிட்ட இருந்துச்சா? ஆமா. ஆனா நீங்க எதுக்கு அதிர்ச்சி ஆயிட்டீங்க? இந்த மூலிகையில அப்படி என்ன இருக்கு? இந்த மூலிகை வித்தியாசமானது. இந்த மூலிகை எந்த வைத்தியர்கிட்டையும் உனக்கு கிடைக்காது. இது ரொம்ப அரிதானது. பழைய காலத்தில் இந்த மூலிகையை வச்சு மற்றவங்களை பழைய காலத்துலயா? ஆனா நான் இதை அந்த நிஷாந்தி கிட்ட தான் பார்த்தேன். நிஷாந்தி பற்றி வேற என்ன உனக்கு தெரியும்? பெருசா ஒன்றும் தெரியாது. இங்கே பாருமா, நீ மோகனை பற்றி என்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு நான் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நிஷாந்தி மோகனை இந்த மூலிகையை நிச்சயமாக பயன்படுத்தியிருப்பா. அப்படின்னா மோகனை அவளோட பிடியில இருந்து எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? நான் படித்து தான் இதோட தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நிஜமாவே மோகனை நிச்சயத்துக்கு முன்னாடி அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாகணும். நிச்சயதார்த்தம் எப்போ? நாளைக்கு. வைத்தியரே, நீங்க ப்ளீஸ் எப்படியாவது நிச்சயத்துக்கு முன்னாடி இதோட தீர்வை எப்படியாவது கண்டுபிடிங்க. சரி. பூஜையோட எல்லா பொருளும் எப்படி இப்படி வீணா போச்சு? இங்க பாரு, இது எல்லாத்தையும் எடு. பூச்சி எல்லாம் வராம இருக்க கற்பூரத்தை ஏத்தி வை. போ. அம்மா, என் டிசைனர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. தியா அவுட்ஃபிட்டை பிக்கப் பண்ணவே இல்லை. அம்மா, அண்ணே, கோயம்புத்தூர்ல இருந்து சமையல் சமைக்கிறதுக்காக கேட்டரிங்காரங்களை வர சொல்லியிருந்தோம்ல, அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா, அதனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி வர முடியாதுன்னு சொல்லுவா? பிடிக்காத நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் பேர் வரதா இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வராங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. இதை பாரு, எல்லாமே பெஸ்டா இருக்கணும். நீ ஒன்று பண்ணு, ஹரிதேவி கிட்ட சொல்லி எல்லாருக்குமே சீக்கிரமா டிக்கெட் புக் பண்ண சொல்லு. அவங்க ஈவினிங்குள்ள இங்க இருந்து ஆகணும். அதெல்லாம் சரிண்ணா. ஹரிதேவி தான் இங்க இல்லையே. சரி, ஹரிதேவி எங்க போனா? வேலை இங்க இருக்கும்போது எங்க போனா? ஹரிதேவ நான் தான் வெளியே அனுப்பியிருக்கேன். ஜோத்பூருக்கு. ஜோத்பூருக்கா? எதுக்கு? பூஜைக்கான பொருள் ஒன்று உடஞ்சிருச்சு. அதை வாங்கறதுக்காக தான் அனுப்பியிருக்கேன். அவன் கோபாலன கடையில இருந்து தான் வாங்குவான். வேற யாராவது அனுப்பியிருக்கலாம்ல. இப்போ போனவன் ஈவினிங் தானே வருவான். இங்க எவ்வளவு வேலை இருக்கு. தியாக்கும் மோகனுக்கும் நிச்சயம் முடிவானதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் தான் எல்லா வேலையுமே செஞ்சாங்க. ஆனா இப்போ தியாக்கும் மோகனுக்கும் தான் நிச்சயமே ஆகலையே. கொஞ்சமாவது நம்ம மனிதாபிமானத்தை காட்டலாம்லங்க. மனிதாபிமானம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கல்ல, அந்த மனிதாபிமானம் தான் ஒரு அப்பாவையும் ஒரு பொண்ணையும் கஷ்டப்படாம நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவன் இந்த வீட்டுக்கு வேலை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்பா இங்க இல்லைன்னா என்ன, நான் எல்லா வேலையும் பாக்குறேன். என் மேல இருக்க கோவத்தை நீங்க ப்ளீஸ் ஆண்டி கிட்ட காட்டாதீங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நிச்சயதார்த்தத்துல எந்த குறையும் இருக்காது. ஆண்டி,
என்கிட்ட கொடுங்க. தியா, நீ எப்படிமா? இந்த குடும்பம் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. அதனால இந்த குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணாலும் அது கம்மிதான். வணக்கம் நகுலானா, இன்னைக்கு டிக்கெட் வேணும். ஜெய்ப்பூருக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நீங்க கொஞ்சம் பாருங்க. அரண்மனையில கல்யாணம், நிறைய விருந்தாளிங்க வருவாங்க. எல்லாருக்கும் நீங்க தான் டிக்கெட் எடுக்க வேண்டியதா இருக்கும். எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா? கொடுங்க. தேங்க்யூ. அக்கா, இது உங்க ட்ரெஸ். தேங்க்யூ. தியா, என் போட்டோ இங்க இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் இங்க வரல. உண்மையை சொல்லு, இதுக்காக தானே வந்த? நம்ம போட்டோ ஒண்ணா இருக்கான்னு பாக்குறதுக்கு. இல்ல, நான் ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். தியா, நீ காலில் எதுவுமே போடல. கண்ணாடி குத்திக்க போகுது. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு நீ வரேன். என்ன பண்ண முயற்சி பண்ற? என் ரூம்ல எதெல்லாம் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தியா? நான் இதுக்காக அதெல்லாம் பண்ணணும். இது உனக்கே நல்லா தெரியும். உன்னோட ரூமோட விஷயம் மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ட்ரெஸ் என்ன இப்படி ஜிகுஜிகுன்னு இருக்கு? உனக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பிடிக்காதே. அதனால தானே நீ கிரீம் கலர்ல ட்ரெஸ்ஸை வர வைக்கணும்னு சொன்ன. உனக்கு எல்லாமே தெரியும் தியா. ஆனா பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. அப்ப இப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கா? ஆமா, ஏன்னா நிஷாந்தி என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் பிடிக்காம போயிடுச்சு.
வா நிஷு. தியா கிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். எதுவும் சொல்லாத. தியா, ஐம் so sorry. மோகன் உன்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இல்லை, நான் அவகிட்ட ஒன்றும் சொல்லலை. அதை தான் சொல்ல வரேன். நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லலதான். நீ போரிங்கான விஷயம் பிடிக்கலன்னு சொன்னல, அதுக்கான அர்த்தம் தியா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது இல்லையா? நீ கலர்ஸை பத்தி தானே பேசிட்டு இருந்த, அதானே? நீ தப்பா எடுத்துக்காத தியா. பாலைவனத்துல இருக்கிற நாங்க ஒருத்தரை மனசார ஏத்துக்கிட்டோம்னா அவங்க சொல்றதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டோம். ரெண்டு நாள்ல ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் எப்படி மாறும்? நிஷாந்தி அப்படி என்ன மோகனை பண்ணி வச்சிருக்கா? சொல்லுதியா? வைத்தியரையா, ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை, ஆனால் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் நிச்சயதார்த்தம் இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம், லேட் ஆயிடக்கூடாது. சரி. உன் அப்பா நம்மளை கூப்பிடுறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க குடும்பம் சார்பா ஒரு புது கெஸ்ட்டை அறிமுகப்படுத்த போறேன். வெல், இவங்க கெஸ்ட் கிடையாது, எங்க குடும்பத்துல ஒருத்தங்கள ஆயிட்டாங்க. மோகனோட வருங்கால மனைவி, இந்த ராஜ குடும்பத்தோட பிரின்சஸ் நிஷாந்தி. இவளை விட வெக்கம் கட்ட பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. யாரு? நிஷியா? நிஷியா? அதாவது நிஷாந்தி. நோ தியா. மோகன் நிச்சயத்தை நிறுத்தினா, அவமானப்படுத்தினா, அப்படி இருந்தும் பார்ட்டிக்கே இவ வந்துட்டா. ஒட்டிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒட்டிக்கிறத பத்தி யாரு பேசுறா? கல்யாணமாகி 3 வருஷத்துக்கு அப்புறமும் இவ அம்மா வீட்லயே தான் இருக்கா. டார்லிங், நீ சொல்றது சரிதான். வைத்தியரையாக்கு போன் எதுக்காக போகல? தியா, இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ ட்ரேல அழகா வச்சு கொண்டு வரியா? பொடி. இவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளா வருவான்னு நினைச்சேன். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில இந்த நிஷாந்தி எப்படி வந்தான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் இதை பண்றேன்.
ஐயா நீங்க எப்படி இங்க ஏதாவது நடந்துச்சா? நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்து ஒரு நிமிஷம் இருங்க. யாராவது இதை கேட்டுருவாங்க. நம்ம அங்க போய் பேசலாம். என் கூட சரி வாங்க. போலாம். என் குருவோட புத்தகம் ஒன்று இருந்துச்சு, அதை பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் தான் எனக்கு இந்த மூலிகையோட தன்மையை அளிக்கிறதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு. மோகனை யாரோ அவனை அவங்க நினைச்ச மாதிரி பண்ண வைக்கிறாங்க. இதை அவன் நுகர்ந்தா அந்த சக்தி போயிடும். இதை பாதுகாப்பாக வச்சுக்கோ. யாரை நீ பின்தொடர்ந்துட்டே வந்தியோ அவன் இந்த இடத்தோட பெரிய வைத்தியன். எல்லா மூலிகையை பத்தி அவனுக்கு தெரியும். பார்த்து கவனமாறு அழகான சூனியக்காரியே. ஆனா இந்த வைத்தியர் தியா கிட்ட என்ன கொடுத்துருக்கான்? அதுல அப்படி என்ன இருக்கு? இந்த பொண்ணு கண்டிப்பா ஏதோ பண்ண போறா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கிளம்புறேன், நீ பார்த்து கவனமா இரு. அடே என் லாக்கெட் எதுக்கு ஜொலிக்குது? இந்த பொண்ணு கிட்ட எப்படி என்னோட சக்தி வேலை செய்யல? ஒருவேளை நிலாவோட வெளிச்சத்தாலையா? உன் கழுத்துல இருக்கிற அந்த லாக்கெட்டை யார் கண்ணிலையும் படம் விடாத. வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். வாங்கண்ணா, கரெக்டான டைம்க்கு தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. தண்ணி குடிக்கணும்னு நினைச்சேன். அந்த வைத்தியரோட சேர்ந்து தியா என்ன திட்டம் போட்டாலும் அது கண்டிப்பா இவளால பண்ண முடியாது.